10 வருஷத்துக்கு பிறகு ஒரு அழகான பையன் பிறந்தான். இந்த பையனுக்கு பேர் விடணும். என்ன பேர் விடலாம் அப்படிங்கிறத வச்சு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை. இந்த அம்மா சொல்லுதா, எங்க ஐயா பேரை தான் வைக்கணும்கா, அவிய அப்பா பேரை தான் வைக்கணும்கா. அவன் சொன்னா, உங்க ஐயா பேரை வச்சா விளங்கிரும், 30 பவுன் போடுறதுன்னு சொல்லி 21 பவுன் தான் போட்டான். அந்த பேரை வச்சா என் பிள்ளையும் ஏமாத்துக்கிற பையில ஆயிரவான், வைக்கப்படாதுன்ட்டான் அவன். அவன் சொன்னா, எங்க ஐயா பேரை தான் வைக்கணும்னா. இவா சொன்னா, உங்க ஐயா பேரை வச்சா விளங்கிரும், ஒரு வாழை குடிசையும் 3 கருவு மரமும் வச்சிருந்தான் உங்க அப்பன், என் பிள்ளையும் பிச்சைக்கார பையில ஆயிடுவான், அதனால உங்க அப்பன் பேரையும் வைக்கப்படாதுன்னு 2 பேருக்குலையும் சண்டை, பயங்கர சண்டை ஆகி போச்சு. 3ஆவது மனுஷன் இந்த கேமராக்கார பையன் மாதிரி ஒருத்தன் உள்ள வந்தான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கல்யாணம் ஆகி 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து 10ஆவது வருஷம் பகவான் ராகவேந்திரருடைய அனுக்கிரகத்தில் அருமையான ஆம்பளை பையனை தந்திருக்கார, எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய இப்படி சங்கோஜமா இருக்கலன்னு உடனே அவன் சொன்னா, வேற ஒன்றும் இல்லைன்னாச்சு, பையனுக்கு எங்க ஐயா பேரை நான் வைக்கணும்னு நான் சொல்லுதேன், அவங்க ஐயா பேரை வைக்கணும்னு சொல்லுதா, இதுதான் பஞ்சாயத்துன்னு உடனே விடு, அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டேன்னா. எப்படின்னா, எப்பங்க வா, உங்க ஐயா பேர் என்ன பேரு? அண்ணாச்சி சிவசாமி. ரைட்டு, சிவசாமியில சாமியை விட்டு சிவாவை எடுத்துக்கிடுவோம். எம்மாங்க வா, உங்க ஐயா பேர் என்ன பேரு? அண்ணாச்சி கிருஷ்ணசாமி. சரி, அதுலயும் இருக்க சாமியை விட்டுருவோம், கிருஷ்ணன் எடுத்துக்கிடுவோம். இப்படி பார்த்தான், சிவராம கிருஷ்ணன் பேர் விட்டுட்டான். அவளுக்கு சந்தோஷமான சந்தோஷம் தாங்க முடியல. ஏ அப்பா, நம்ம பிள்ளைக்கு நம்ம அப்பா பேர் இருக்கு, நம்ம மாமனார் பேர் இருக்கு அப்படின்னு அவ சந்தோஷப்படும் போது இந்த அப்பாக்காரன் யோசிச்சான், ஆமாண்ணாச்சி, சிவசாமியிலிருந்து சிவன் வந்தது சரி, கிருஷ்ணசாமியிலிருந்து கிருஷ்ணன் வந்தது சரி, இடையில இந்த ராம வந்திருக்கன்னு உடனே பேர் விட்டேன்னு சொன்னா எங்க ஐயா பேர் ராமசாமின்னா. அதனால ஓம் பிரச்சனைய பகவான்கிட்ட கேளுடா, அவன்கிட்ட கேட்டா அவன் பேர் வச்சிருவான்.